கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நேசரின் அனுதின சத்தம் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. தானியேல் 9:23. At the beginning of thy supplications the commandment came forth. Daniel 9:23. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசக்கூடிய வார்த்தைகள், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். மாத்திரமல்ல, தானியேல் 10:12 விதமாய் பார்க்கிறோம், உன் மனதை செலுத்தின நாள் முதல் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உன் வார்த்தைகள் நிமித்தம் உங்கள் வேண்டுகோள் கேட்கப்பட்டது. ஜெபத்தை கேட்கிறவர் உங்கள் எல்லா மன்றாட்டுகளுக்கு பதில் அருளிவிட்டார் என்று சொல்லி சங்கீதம் 65:2 சொல்லுகிறது. அந்த ரங்கத்திலே கேட்ட உங்கள் வார்த்தைகள் பரலோகத்தை எட்டிவிட்டது என்கிறதான நம்பிக்கை உங்களுக்குள்ளே வர வேண்டும். இன்னும் என் ஜெபத்திற்கு பதில் இல்லையே என்ற முறுமுறுப்பதால் துவண்டு போவதால் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. விசுவாசத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று துதிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் அதிசயத்தை நாம் காண்கிறவர்களாக இருக்கிறோம். தேவன் பதில் அருளிவிட்டதை விசுவாச கண் கொண்டு அதை பெற்றுக்கொண்டதாக நம் நாவினால் அறிக்கை செய்யும் பொழுது அது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். வெளிப்படுத்தல் 3:8 சொல்லப்பட்டபடி நமக்குரிய ஆசீர்வாதங்களை எந்த மனிதனும் பூட்டிவிட முடியாது. என் ஆசீர்வாதத்தை மனிதர்கள் பூட்டி விட்டார்கள் என்று சொல்லி கலங்குகிறீர்களா? கவலை வேண்டாம், பயம் வேண்டாம். ஆண்டவர் இயேசு உங்களுக்காக நீங்கள் கேட்டுக்கொண்ட காரியங்களை செய்து கொடுக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். இப்பொழுதே நீங்கள் ஆண்டவரை நோக்கி துதிக்க ஆரம்பிங்கள். தேவன் எனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அதை நம்பிக்கையோடு கூட உரிமையாய் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இப்பொழுதே துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வார்த்தைகள் கேட்கப்படுகிறது. அற்புதத்தை எதிர்பாருங்கள், தேவனுடைய அதிசய செயல்களை எதிர்பாருங்கள். நிச்சயமாகவே சூழ்நிலைகள் மாறுவதை உங்கள் கண் காணும். விசுவாச கண் கொண்டு அதை நோக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அதை மாற்றி தருகிற தேவனாக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இந்த வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு கூட பேசி தயவுகளுக்காக நன்றி. நாங்கள் விசுவாசத்திலே அறிக்கை செய்கிறோம். நீர் எங்கள் வார்த்தைகளை கேட்டு அற்புதங்களை செய்வீராக. பெரிய தேவன் பெரிய காரியம் செய்யும். ஆசீர்வதியும், நன்மைகளை அருளுவீராக. என்னென்ன காரியமாய் இவருடைய சமூகத்திலே காணப்படுகிறார்களோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நிறைவேற்றி கொடுக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.